ஏய், எழுந்துரு. அத்தை, என்னடி அத்தை சொத்தன்னுக்கிட்டு? மணி என்ன ஆகுது? இவ்வளோ நேரம் மகாராணி வெளியே வரமாட்டீங்களோ? என் பிள்ளையே எழுந்து கிளம்பி அவன் காலேஜுக்கே போயிட்டான். இன்னும் படுத்து கிடக்குறான். எல்லாம் அவன் கொடுக்குற இடம்தான். உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் நீ ஒழுங்கா அடங்கி இருப்ப. அவன் என்னடானா நீ என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு போறான். அப்புறம் நீ இப்படிதான் இருப்ப. ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு காலையிலேருந்து உடம்பு முடியல, காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. அதனால தான் அப்படியே படுத்துட்டேன். என்னது, காய்ச்சல் வருதா? ஓ, முகரையை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. என்ன வேலை செய்யறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த கள்ளத்தனமா? இங்க பாரு, நீ என்னைக்கு மருமகளா வந்தியோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கு அந்த வேலைக்காரங்களை நிப்பாட்டியாச்சு. இனி அந்த வேலை எல்லாத்தையும் நீ தான் செஞ்சாகணும். தேவையில்லாமல் அவங்களுக்குலாம் எங்களால் சம்பளம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. நீ சும்மா தானே வீட்டில் இருக்க. பறவை என்ன, அவங்க என்னென்ன வேலை செஞ்சாங்களோ எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். நீ ஏமாத்திக்கிட்டு உடம்பு சரியில்லைன்னு கள்ளத்தனம் பண்ணுறது, வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஒழுங்க காலையில் எழுந்தியா, வாசலை தூத்து பெருக்கி கோலம் போட்டியா, காலை சாப்பாடு சமைச்சியா? இப்படி வீட்டு வேலை செஞ்சோமா இருந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு என்னால் இந்த வீட்டு வேலைலாம் செய்ய முடியாது, நான் வேலைக்கு போகிறேன் ஆஃபீஸ் போகிறேன்னு எங்கேயாவது போனா இந்த காமாட்சி யாருன்னு தெரியும்ல, பார்த்துக்கோ. காலை சாப்பாடு நீலாம் செஞ்சுட்டா, மதியத்துக்கு நீ தான் சமைக்கணும். போய் அடுப்பு சுத்தம் பண்ணிட்டு சமைக்க தொடங்கு. இங்கே வீட்டில் யாருக்கு என்ன பிடிக்கும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. நான் செவ்வாய் வெள்ளியில் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதுக்கு ஏற்ற மாதிரி சமையல் இருக்கணும். என் வீட்டுக்காரர்களுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் புளிப்பாக வச்சா அவர் நல்லா சாப்பிடுவார். இந்த வேர்க்கடலை சட்னி சுத்தமாக பிடிக்காது, அதை அவருக்கு கொடுத்துறாத. அப்புறம் ரொம்ப கோவப்படுவார். அப்புறம் என் பிள்ளை அர்ஜுன், அவனுக்கு இந்த உப்புமா சுத்தமாக பிடிக்காது. அதனால என்னைக்கும் உப்புமா செஞ்சு அர்ஜுனுக்கு கொடுக்காத. ஆனால் என் வீட்டுக்காரவிகளுக்கு பிடிக்கும். அதுவும் அந்த கோதுமை உப்புமாவில் நல்லா காய்கறி, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு நல்லா கிச்சடி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவர் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, சரியா? சரி அத்தை. எனக்கு இந்த கிச்சன் எப்பயுமே நீட்டாக இருக்கணும். அப்பப்போ சமைச்சிட்டு தொடச்சி வச்சுட்டு வந்துடு. சரி அத்தை. இப்போ போய் சமையல் ஆரம்பிமா, அப்படியே நின்றுட்டு இருப்பா. அத்தை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க சமைச்சுக்கோங்க. எனக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. என்னால் இன்னைக்கு சுத்தமாக முடியல. எழுந்திருக்க கூட முடியாம தான் அப்படியே படுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சமைச்சுக்கோங்க. உடம்பு சரியானதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செய்கிறேன். இப்பதான் சொன்ன உன்கிட்ட வேலை செய்ய மாச்சி பட்டுக்கிட்டு கள்ளத்தனம் பிடிக்காதன்னு முதல் நாளே ஆரம்பிச்சிட்டியா? இத்தனை நாளா கல்யாணம் ஆன புதுசுன்னு விட்டுட்டு இருந்தேன். இன்னும் என்ன உங்களுக்கு மனசுல புது பொண்ணு நினைப்போ? போய் வீட்டு வேலையை பாரு. கதை சொல்லிட்டு இருக்கா கதை, உடம்பு சரியில்லை உடம்பு முடியலன்னு. எனக்கு எத்தனை வயசாகுது? இத்தனை நாள்ல ஒரு நாளாவது நான் உடம்பு சரியில்லைன்னு படுத்திருக்கேனா? வருஷத்துல 365 நாளும் ஓடி ஓடி இந்த வீட்டுக்காக வேலை செஞ்சிருக்கேன். வந்து 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எனக்கு தலை வலிக்குது உடம்பு வலிக்குதுன்னு ஊரை ஏமாத்திட்டு திரியிறா. உன் கள்ளத்தனத்தெல்லாம் உன் வீட்டிலே மூட்டை கட்டி வச்சுட்டு வா. இங்க உனக்கு உடம்பு முடியுதோ முடியலையோ, நல்லா இருக்கியோ நல்லா இல்லையோ, எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. வேலை கரெக்டா நடக்கணும். காலையில ஏஞ்சோடனே சமைச்சு வச்சிருக்கணும். இந்த துணியெல்லாம் நீ தான் துவைக்கணும். அது என் வீட்டுக்கார யூனிஃபார்ம் எல்லாம் கையால் துவைச்சாதான் அழுக்கு போகும். பின்னாடி பைப்படியில் போய் அவைய துணியை மட்டும் கையால் துவைச்சு போடு. மற்றது வேணா போனா போகுதுன்னு மிஷினில் போட்டுக்கன்னு சொல்லிட்டேன். என்ன புரிஞ்சுதா? சரி அத்தை. இங்கனே நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இல்லாம போய் வேலையை பாரு. வந்து வந்து உங்ககிட்ட ஒரு இதாக சொல்லிட்டு இருக்க முடியாது. போ கீழே. சரி. இவளையெல்லாம் ஆரம்பத்திலே அடக்கி வச்சாதான் சரி போயிடுவா.
இப்பவே அர்ஜுனை கையில போட்டுக்க பாக்குறா. எங்க கையிலே போட்டுக்கிட்டா. இத்தனை நாள் ஆகுது, ஒரு நாளாவது அர்ஜுன் இந்த பிள்ளைய கோவமா திட்டிருப்பானா? அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கா. என்கிட்ட மட்டும் அவன் வல்லு வல்லுன்னு கத்திக்கிட்டே இருப்பான். சின்ன விஷயம்னாலும் அவ்வளோ கோவப்படுவான். ஏன் மீனா வந்துட்டு போயிலே அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு போவா. அவ்வளோ கோவக்காரன். ஆனா வந்து இத்தனை நாள் ஆகுது, இவ கூட ஒரு சின்ன சண்டை கூட போட மாட்டான். இவளுக்கு வேலை செய்ய தெரியுதோ செய்ய தெரியலையோ, என் பிள்ளையை எப்படி மயக்கணும்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. அவ்வளோ கோவக்கார பயலையே இப்படி அடக்கி வச்சிருக்கா. என்கிட்ட மட்டும் அவன் அப்படி கத்துவான், இவகிட்ட என்ன வாயவே திறக்க மாட்டான். இவ என்ன சொன்னாலும் தலையாடுறான். வேலைக்கு போகணும்னு சொன்னா போன்னு சொல்றான், வேணான்னு சொன்னா வேணான்னு சொல்றான். அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கா. நடிப்பு கள்ளி. இவளை எப்படி நான் சும்மா விடுவேன்? இவளை வேலைக்கு போக விட்டோனா என்ன இந்த வீட்டுல வேலைக்காரி ஆக்கிடுவா. யார் கண்டா அர்ஜுனே என்ன வேலைக்காரியா தான் ஆக்கிடுவான். இவ வேலைக்கு போகாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. எப்படி இவ இன்டர்வியூ அட்டன் பண்றா, எப்படி இவ வேலைக்கு போறான்னு தான் பாத்துடுறேனே. ஹாய் சித்ரா, எதுக்கு பார்க்கணும்னு சொன்ன? அதுவும் இவ்வளோ காலையிலேயே? எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன மகிமா, போன வேலை முடிஞ்சுதா? உன்கிட்ட கேட்டா இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும்னு சொல்றியே தவிர வேலையை முடிக்க மாட்டியே. என்னமோ என்கிட்ட ஓவர் பில்டப் விட்ட. என் அழகுல மயங்காத ஆட்களே இல்லைன்னு. ஹாதி மாமா இன்னுமா மயங்கல? சித்ரா, நான் உன் மாமாவை தப்பா எடை போட்டுட்டேன். ஆதி நெருப்பு மாதிரி, பக்கத்துல நெருங்கவே முடியல. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். என்ன மகிமா, இதே தான் நான் அன்னைக்கு சொன்னேன். அப்ப என்ன சொன்ன? சொடக்கு போடுற நேரத்துல என் மாமாவை உன் பக்கம் எடுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா இப்ப வரைக்கும் அது நடக்கவே இல்லை. இங்க பாரு, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சொன்னது சீக்கிரம் முடி. எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் பாத்துக்கலாம். என்னத்த பாப்ப? அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழறதையா? அது ஒரு நாளும் நடக்க விட மாட்டேன். இங்க பாரு மகிமா, உன்னால முடியும்னா சொல்லு, இல்லைன்னா நான் வேற ஆள் பாத்துக்கிறேன். எனக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. எனக்கு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும். சித்ரா, அதுக்கு தானே நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா எப்பவும் முடிக்க முடியாது. நான் சொல்றது செய். இன்னையில இருந்து தினமும் நீ மாமாவை போய் பாக்குற. அவரோட பிஏ உன்கிட்ட ரீசன் கேட்டா பர்சனல் ரீசன் சொல்லு. தினமும் நீ அவரை போய் மீட் பண்ணிட்டு வர. அவளும் அங்கதானே வேலை பார்க்கறா. அவ உன்னை பாக்குற மாதிரி நீ நடந்துக்கிற. எந்த பொண்ணா இருந்தாலும் அவளோட புருஷன் இன்னொரு பொண்ணுகிட்ட க்ளோஸா பேசுறத பார்த்தா கண்டிப்பா பொசசிவ் ஆவா. கால போக்குல அந்த பொசசிவ்னஸ் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடும். ஆனா நீ எதுக்கு போறன்ற ரீசன் சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா நீ தினம் போகும்போது அவரோட பிஏ கிட்ட பர்சனல் ரீசன் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போ. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் இதையும் உன் ப்ராஜெக்டையும் கனெக்ட் பண்ணவே பண்ணாத. ஏன்னா மாமா ரொம்ப கோவக்காரரு. நீ ப்ராஜெக்டை வச்சு அவரை பிளாக்மெயில் பண்ணினா அவர் இந்த ப்ராஜெக்டே தூக்கி போட்டு போயிடுவாரு. அதனால எக்காரணத்தை கொண்டு நீ ப்ராஜெக்டை யூஸ் பண்ணவே கூடாது. அது ஒரு சைடு நல்லபடியா போயிட்டு இருக்கட்டும். இன்னும் சொல்ல போனா இந்த ப்ராஜெக்ட்னால அவங்களுக்கு ப்ராஃபிட் நிறைய வரணும். அப்போதான் அடுத்தடுத்த ப்ராஜெக்டுக்கு அவங்க நம்மளை எதிர்பார்ப்பாங்க. நம்மளால அவங்களுக்கு யூஸ் இருந்தா கண்டிப்பா நம்மளை தூக்கி போட யோசிப்பாங்க. ஸோ நான் சொன்னதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நீ தினம் போய் மாமாவை மட்டும் பாரு. ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். அதை வச்சு அவங்க ரெண்டு பேரையும் நான் பிரிச்சு காட்டுறேன். அது சரி, நான் தினம் போய் அவரை பார்க்கறதுனால எதுவும் ப்ராப்ளம் வராதே. நீ தினம் போய் அவரை பார்க்கறதுனால ப்ராப்ளம் வரணும். வந்தோதான் நம்ம நினைச்சது நடக்கும். அதனால நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காத. நீ போய் அவரை பாரு. அவளுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி நடந்துக்கோ. என்ன புரிஞ்சுதா? ஓகே சித்ரா,
நீ சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பிரியங்கா. சார், மகிமா மேடம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவங்களா? அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இது என்ன அவங்க ஆபீஸா? தினம் காலையிலே வந்துடுறாங்க. எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். திரும்பவும் அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு? இதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த ப்ராஜெக்டே வேணான்னு ஸ்டாப் பண்ணிடலாம் போல இருக்கு. ஆனா அப்படி நான் ஸ்டாப் பண்ணேன்னா இங்க இருக்கிற எம்ப்ளாயி அஃபெக்ட் பண்ணும். அதுக்காக யோசிக்க வேண்டியதா இருக்கு. இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட். இது மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் நல்ல போனஸ் கிடைக்கும். அது உங்களோட ஃபேமிலிக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. ச்சே, வர சொல்லுங்க பிரியங்கா. ஓகே சார். என்ன இவங்க இன்னைக்கும் வந்திருக்காங்க? மேனுஃபேக்சரிங் யூனிட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ளே எதுக்கு இவங்க வந்திருக்காங்க? இன்னும் ப்ராடக்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகவே இல்லை. அதுக்குள்ளே இவங்களுக்கு இங்கே என்ன வேலை? மேம், உங்களை சார் உள்ள வர சொன்னாரு. ஓகே. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் பிரியங்கா. இவங்க எதுக்கு இப்போ வந்திருக்காங்க? அதுதான் மேம் நானும் கேட்டேன். ஆதி சார் கிட்ட ஏதோ பர்சனலாக பேசணும்னு சொன்னாங்க. அப்போது நேற்று எதுக்கு வந்தாங்க? நேற்று கேட்டதுக்கும் இதே தான் மேம் சொன்னாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஓகே மேம். இவங்க எதுக்கு தினமும் ஆதியை வந்து பார்க்குறாங்க? என்ன ரீசனாக இருக்கும்? ஆதி கேட்டதுக்கு அவர் ஒன்றுமே சொல்லலையே. இன்னைக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்காம விடக்கூடாது. இவ எதுக்கு ஏன் புருஷன் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறா? இது எதுவும் எனக்கு சரியா படலை. அவர்கிட்ட போய் கேட்டாதான் சரி வரும். என்ன மிஸ்டர் ஆதி, ஷாக் ஆயிட்டீங்களா? எதிர்பார்க்கல நான் இப்போ வருவேன்னு. உங்களுக்கு ஷாக் கொடுக்கலான்னு தான் வந்தேன். அதான் மகிமா. Bring a chair for her. பரவாயில்லையே ஆதி, நீங்க என்ன பார்த்ததும் அவாய்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா உட்கார்றதுக்கு சேர்லாம் எடுத்துட்டு வர சொல்றீங்க. என்ன இருந்தாலும் உங்க கம்பெனியோட ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான மரியாதை கொடுக்கணும்ல. எங்க ஆஃபீஸ்க்கு வந்தவங்கள நிக்க வச்சு பேசி பழக்கம் இல்லை. சார், சேர் வச்சுட்டு போங்க. எதுவா இருந்தாலும் உட்காந்தே பேசலாம். உங்களோட இந்த மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு இப்போ அந்த சேர் தேவைப்படாது. இது ஒன்றும் ப்ரொஃபஷனல் மீட்டிங் இல்லையே. ஸோ நம்ம ஏன் ப்ரொஃபஷனலாக இருக்கணும்? இவர் என்ன அவளை ஒண்ணுமே சொல்லல? பாட்டுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கா. இவரும் அமைதியா இருக்காரு. இவர் இப்படிலாம் இருக்கவே மாட்டாரு. நீங்க சேர்லயே உட்காரலாம். இந்த டேபிள்ல உட்காரணும்னு எந்த அவசியமும் இல்லை. இட்ஸ் ஓகே ஆதி, இதுவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. அண்ட் உங்களை இந்த ஆங்கிளில் நான் பார்த்து பேசினது இல்லைல்ல, இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஸோ வந்த விஷயம் என்ன? ஒன்றும் இல்லை, சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். பார்த்துட்டீங்களா? கிளம்புங்க. என்ன ஆதி, நீங்கள் வந்த உடனே கிளம்ப சொல்கிறீங்க? நீங்க கம்பெனி விஷயமாவோ இல்லை ப்ராஜெக்ட் விஷயமாவோ வந்திருந்தா உங்களை உட்கார வச்சு பேசுறதுல அர்த்தம் இருக்கு. நீங்க வந்த காரணமே தப்பா இருக்கு. மரியாதையை எழுந்துருங்க. இல்லை அப்புறம் என்னோட ரியாக்ஷன் ரொம்ப மோசமா இருக்கும். இது ஆஃபீஸ் ரூம். சுத்தி இருக்கிறதெல்லாம் மிரர். உள்ள என்ன நடந்தாலும் வெளியே தெரியும்.
ஸோ இந்த இடத்துல நான் உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புனேன்னா அது எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் அது அசிங்கம். மரியாதையை எழுந்துருங்க. அண்ட் இதுதான் நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீசன் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ப்ரைவசி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க, அவ்வளோதானே? தென் நீங்கள் ஏன் என் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது? என் ரூம் நல்லா ப்ரைவசியாக இருக்கும். சொல்லுங்க, நான் எப்பவும் ஃப்ரீ தான். ஈவினிங் நீங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சு கூட வரலாம், நோ ப்ராப்ளம். இப்போ நீயா எழுந்து போறியா இல்லை நான் எழுந்து போக வைக்கட்டுமா? என்ன, எழுந்து போறியா இல்லை எழுந்து போக வைக்கட்டுமா? பொம்பளையா இருக்கேன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். எழுந்து போறியா இல்லை எழுந்து போக வைக்கட்டுமா? உனக்கு விழ வேண்டிய அடி டேபிளுக்கு விழுந்துச்சு. நீயா போறியா இல்ல போக வைக்கட்டுமா? அரைஞ்சு பல்ல பேத்துருவேன். இங்க பார், அப்ப சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன். ஆபீஸ் விஷயமா நீ பேசணும்னு வந்தா எப்ப வேணாலும் உனக்காக இந்த ஆபீஸ் கதவு திறந்து இருக்கும். ஆனா வேற ஏதாவது காரணம்னு சொல்லிட்டு இங்க வந்த கொன்றுவேன், பாத்துக்கோ. கிளம்பு இங்க இருந்து, கிளம்பு. காலையில இவளுக்கு வேற வேலை இல்ல. ச்சே. வாங்கங்க, என்ன மதிய சாப்பாடுக்கு நேரமாவே வந்துட்டீங்க? நான் மதிய சாப்பாடுக்கு வரல, என் மொபைலை வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போக வந்தேன். எனக்கு மதிய சாப்பாடுலாம் வேண்டாம், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்னங்க இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க? இன்னும் ஒரு மணி நேரம் உட்காருங்க, சமைச்சு வச்சிரு, சாப்பிட்டு போறவ போலாம். எனக்கு சாப்பிடுறதுக்கு டைம் இல்ல, நான் கிளம்புறேன். என்னங்க போயிட்டாரு, ஒழுங்கா சாப்பிட்றதே கிடையாது. ஏன் தான் இப்படி பண்றாரோ தெரியல. நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தே உடம்பு வீணா போகுது. மதிய சாப்பாடு சமைக்க சொன்னேன், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. போய் பார்த்தாதான் தெரியும். என்னடி வந்த உடனே தும்பற? ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சு. சமையல்லாம் ஆச்சா? முடிச்சுட்டு அத்தை, இந்த பாத்திரத்தை மட்டும் கொஞ்சம் கழுவிடுறீங்களா? தண்ணியில கை வச்சா ஜலதோஷமா இருக்கு, ஏற்கனவே காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு. இதுல இந்த ஈரத்துல கை வச்சேன்னா உடம்பு ஒத்துக்காத அத்தை. என்னது, ஈரத்துல கை வச்சா உடம்பு ஒத்துக்காதா? அதெல்லாம் ஒத்துக்கோ, கழுவி வச்சுட்டு போய் வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆமா, என்ன சமைச்ச? சாம்பார் வாழைக்காய் பொரியலும் வச்சிருக்கேன் அத்தை. என்னது, வாழைக்காய் பொரியலா? எனக்கு வாழைக்காய்லாம் ஒத்துக்காது. ஒன்று பண்ணு, கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் வச்சிரு, சாம்பாருக்கு நல்லா தான் இருக்கும். அத்தை, சமைச்சு முடிச்சிட்டேன், மறுபடியும் காயெல்லாம் கட் பண்ணணும். வேணும்னா நாளைக்கு செய்யட்டுமா? என்னத்த நாளைக்கு செய்ய போற? இன்னைக்கு தானே சாம்பார் வச்சிருக்க, அப்போ இப்பதான் கேரட் பீன்ஸ் செய்யணும். என்ன சாப்பாட்டுக்கு என்ன பொரியல் செய்யணும்னு கூட உனக்கு தெரியாதா? சாதம் இருக்கு, ரசம் இருக்குன்னா நீ வாழைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல்லாம் செய்யலாம். சாம்பார் இருந்தா உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம், கேரட் பீன்ஸ் பொரியல், கீரை பொரியல் இந்த மாதிரி செய்யலாம். புளி குழம்பு வத்த குழம்புனா ஏதாவது வத்தல் பொரிச்சு வைக்கலாம். இந்த மாதிரி முதல்ல எதுக்கு என்ன பொரியல் செய்யணும்னு கத்துக்கோ. இப்படிலாம் கூடவா இருக்கு? எங்க வீட்லலாம் டெய்லியும் பொரியல்லாம் இருக்காது, ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இருக்காது, இல்லைனா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். இது எனக்கு புதுசா இருக்கு. ஏழை பழங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. அவங்களாம் என்ன முறையாவ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க? ஏதோ கிடைக்கிறதுக்கு 5 கூழோ சாப்பிட்டுட்டு வேலை பார்க்க வேண்டியதான். உங்க வீடும் அப்படிதானே? வரும்போது மட்டும் என்ன பெருசா கொண்டு வந்துட்டா? அந்த தரகரும் ஒரு தகுதி தராதாரம் தெரியாம ஓன் ஜாதகத்தை எங்க வீட்டுல கொண்டு வந்து காட்ட என் பையன் பார்த்து ஓகே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் எங்க மாத்தவா முடியும்? சரி, கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தான், ஏதோ சரின்னு சொல்லியிருக்கானேன்னு கெட்டி வச்சோம். பிறகு நீ அந்த வீட்டுல நீங்க வந்தா எல்லாம் வித்தியாசமா தான் தெரியும். இந்த மாதிரி சாப்பாடுலாம் நீ சாப்பிட்டுருக்க மாட்ட பத்தியா? இங்க பாரு, உனக்கு தெரியலனா என்கிட்ட வந்து என்ன செய்யணும்னு கேளு, நான் சொல்றேன், அதை மட்டும் செய் போதும். சரியா? சரி. சரி, டைம் ஆகுது. இந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு எனக்கு பொரியல் மட்டும் செஞ்சு வச்சுட்டே நீ போ. அதுக்கப்புறம் வேணா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்புறம் நைட்டு சாப்பாடுக்கு தான் வரணும், அது வரைக்கும் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரி அத்தை. தியா, பசிக்குது,
சாப்பாடு ரெடியா? இதோ எடுத்துட்டு வரேன். சட்னி போதுமா? போதும். நீ சாப்பிட்டியா? பரவாயில்லையே, என் மேல அக்கறைலாம் இருக்கு. என்ன உளர்ற? இதுக்கு முன்னாடி நான் உன் மேல அக்கறை இல்லாம இருந்ததா என்ன? சாப்பிட்டியான்லாம் கேட்குறீங்களே, அதான். இன்னும் உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்கா? சந்தேகமாக தான் கேட்டேன். ஏன் இதுக்கு முன்னாடி உன்னை நான் சாப்பிட்டியான்னு கேட்டது இல்லையா என்ன? இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருப்பீங்க, இனிமே கேட்பீங்களா என்னன்னு தெரியலல்ல, அதான். இனிமே கேட்கலனாலும் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுற? நான் எப்படி பேசுகிறேன்? நான் நார்மலாக தானே பேசுகிறேன். அப்போ நான் நார்மலா பேசலன்னு சொல்றியா? இல்லை, நீங்களும் நார்மலாக பேசுகிறீங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு மேலேயும் நீங்கள் என்கிட்ட நல்லா பேசுவீங்களா? என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி உளர்ற? நான் உளறேனா? பின்ன நான் உளர்றேனா? இப்போ எதுக்கு பொடி வச்சு பேசிட்டு இருக்க? நான் பொடி வச்சு தான் ஒன்றும் பேசலையே. எதுவாக இருந்தாலும் நேரடியாக கேளு. இந்த மாதிரி பொடி வச்சு பேசுறதெல்லாம் வச்சுக்காத. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் உங்களுக்கு தான் வர வர என்னை பிடிக்க மாட்டேங்குது. உங்களை குறை சொல்லி எந்த தப்பும் இல்லை, தப்புலாம் என் மேலே தானே. இதில் உங்களை நான் என்ன சொல்கிறது? இங்க பாரு, எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லு. இப்படி புரியாத மாதிரி பேசாத. இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு ஒரு மேடம் வந்தாங்களே, ஏன் அவங்க சேர்லலாம் உட்காந்து பேச மாட்டாங்களோ? சார் டேபிள் மேலே ஏறி உட்காந்து தான் பேசுவாங்களோ? அவள் தான் அது மேலே ஏறி உட்காந்துருக்கா. நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? நீங்களும் பேச பேச ரசித்து கேட்டுட்ருக்கீங்க. யாரு? நான் அவ பேச பேச ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். ஆமாம், நீ அதை பார்த்த. பார்த்ததுனால தானே சொல்கிறேன். சரி, வேற என்ன பார்த்த? வேற ஒன்றும் பார்க்கலையே. அப்போ அரைக்குறையா பார்த்துட்டு எதையாவது வளர வேண்டியது. யாரு? நான் அரைக்குறையாக பார்த்துட்டு வளர்றேனா? என் கண்ணால் பார்த்தேங்க. நான் கண்ணால் பார்த்ததை தான் சொல்கிறேன். என்ன கண்ணால பார்த்த? அதான் இப்போ சொன்னனே. சரி, உன் கண்ணால பார்த்த. இப்போ என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? இதுக்கு மேலே நினைக்க என்ன இருக்கு? காலையில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் என்கிட்ட நார்மலாக பேசுகிறீங்களே, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. காலையில நடந்த விஷயத்துக்கும் நான் உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன சம்மந்தம்? என்ன சம்மந்தமா? அவள் அவ்வளோ நெருங்கி நெருங்கி வந்து பேசுகிறா, நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்து அவள் பேசுறத கேட்குறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நீ நினைக்கிற மாதிரி ஒரு அர்த்தமும் இல்லை. தேவையில்லாம எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. இதுதான் நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைனா ரொம்ப சந்தோஷம். சாப்பிடாம எங்கே போகிறீங்க? வயிறு நிறைஞ்சிடுச்சு.